பிள்ளைகளே வணக்கம். இன்று பாடம் முடிந்த பிறகு நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு அருமையானதும் மனதை ஒற்றும் கதையை கேட்கலாமா? அது இயேசு கிறிஸ்து சொன்ன நல்ல சமாரியனின் உவமை. இந்த கதை நம்முடைய பள்ளி வாழ்க்கையில் நண்பர்களுடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், என்ன மாதிரியான மனப்பான்மை வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கும் மிகவும் முக்கியமான உவமை. இது சலிப்பான பழைய கதை இல்ல, இப்போதும் நமக்கு சரியாக பொருந்தும் கதைதான். அப்படி என்றால் இந்த சுவாரஸ்யமான கதைக்குள் எல்லோரும் மூழ்கி போகலாமா? பழைய காலத்தில் எருசலேமிலிருந்து எரிகோ என்ற நகரத்துக்கு ஒரு மனிதர் பயணம் செய்து கொண்டிருந்தார். ஆனா இந்த பாதை பற்றி சொன்னா, இது நம்ம பள்ளிக்கு போகும் பாதை மாதிரி சமத்தும் பாதுகாப்பானதும் இல்ல. இது இருட்டும் கடுமையான பாதை, அதனால்தான் திருடர்கள் அடிக்கடி வருவார்கள். மிகவும் ஆபத்தான பாதை. என்னவோ நினைச்ச மாதிரி அந்த மனிதர் போய்க் கொண்டிருக்கும் போது திருடர்களை சந்தித்தார். திருடர்கள் அந்த மனிதரின் உடை எல்லாம் பறிச்சுக்கிட்டு, இருந்த பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு, கூடவே அவனை அடிச்சு உயிரோடு இருக்க முடியாத அளவுக்கு காயப்படுத்தி விட்டு போயிட்டாங்க. இந்த பாவப்பட்ட மனிதர் ரத்தம் கசிந்து சாலையோரம் விழுந்து கிடந்தார். இதை நினைச்சாலே பயங்கரமா இருக்கு இல்லையா? அந்த நேரத்துல ஒரு ஆசாரியர் அந்த வழியில வந்தார். ஆசாரியர் என்றால் எப்போதும் புனிதமான நல்ல விஷயங்கள் செய்யும் நபர் மாதிரி தோன்றும் இல்லையா? அந்த விழுந்த மனிதரை பார்த்ததும் அவர் கண்டிப்பா உதவுவார் என்று நினைத்தேன். ஆனா என்ன விஷயம் இது? ஆசாரியர் அந்த விழுந்த மனிதரை பார்த்ததும் அவரை தவிர்த்து வேறொரு வழியில வேகமா போயிட்டார். ஐயோ, இது ரொம்பவே ஏமாற்றமா இருக்கு. அவருக்கு வேற ஏதாவது அவசர வேலை இருந்ததாலா? அல்லது ஏதாவது அழுக்கான விஷயங்களை தொடக்கூடாது என்ற மத காரணம் இருந்ததாலா? எப்படியோ உதவி தேவைப்பட்ட அந்த மனிதரை அவர் அப்படியே விட்டுட்டு போயிட்டார். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் லேவியர் என்ற இன்னொரு மத தலைவர் வந்தார். இவரும் ஆசாரியரை மாதிரி ஆலயத்தில் சேவை செய்யும் முக்கியமான மனிதர். லேவியரும் அந்த விழுந்த மனிதரை பார்க்கான். இந்த தடவை வேற மாதிரி நடக்கும் என எதிர்பார்த்தேன். ஆனால் லேவியரும் அந்த விழுந்த மனிதருக்கு அருகே போகாம பார்த்துட்டு அவரை தவிர்த்து போயிட்டார். ஐயோ, இன்னும் ஒரு தடவை ஏமாற்றம். 2 பேரும் அப்படியே கறந்து போனாங்க. அந்த விழுந்த மனிதர் எவ்வளவு தனிமையா பயமா இருந்திருப்பார். உண்மையிலேயே ஒருத்தரா விட்டுடப்படுவது ரொம்பவே வருத்தமான விஷயம். அந்த நேரத்துல ஒரு சமாரியர் அந்த வழியில வந்தார். பசங்களா, அந்த காலத்துல யூதர்களும் சமாரியர்களும் ஒருவரை ஒருவர் பிடிக்கல. நம்ம கிளாஸ்லயும் சில நண்பர்களோட ஏதோ காரணமில்லாம தொலைவு இருக்கிற மாதிரி, சில சமயம் சண்டை போடுற நண்பர்கள மாதிரிதான். ஒருவரை ஒருவர் அவமதிச்சு பிடிக்காம இருக்கிற பழக்கம் இருந்துச்சு. ஆனா அந்த சமாரியர் விழுந்திருந்த மனிதரை பார்த்ததும் மனசு இரக்கம் கொண்டு போச்சாம். அப்படியே கடந்து போகாம அருகில போய் பார்த்தார். இவர் காயம் அடைந்தவரை பார்த்ததும் இது அழுக்கு அல்லது அபாயம் என்று நினைக்காம எப்படி இருந்தாலும் உதவணும் என்ற எண்ணம் தான் மனசில் நிறைந்திருந்தது. இது ரொம்ப அருமையான மனசு இல்லையா? இந்த சமாரியர் தன்னோட பையில் இருந்து எண்ணெயும் திராட்சை ரசமும் எடுத்தார். எண்ணெய் பாதங்களை மென்மையாக்கவும் திராட்சை ரசம் கிருமி நீக்கவும் பயன்படுத்தப்பட்டது. நாம விழுந்தா ஆசிரியை சிவப்பு மருந்து தடவுற மாதிரிதான். சமாரியர் அந்தந்தவரோட காயங்களுக்கு முழு மனசோட மருந்து தடவி கட்டும் போட்டார். அதுக்கப்புறம் தன்னோட கழுதையில் ஏற்றி அவனை விடுதிக்கு கொண்டு போனார். விடுதி உரிமையாளருக்கு பணம் கொடுத்து இந்த ஆளை நல்லா பார்த்துக்கங்கன்னு கேட்டார். இன்னும் பணம் தேவைப்பட்டா நான் திரும்பி வந்தப்போ திருப்பி கொடுக்கறேன்னு சொன்னார். வா, இது ரொம்ப அதிசயமில்லையா? தன்னோட விஷயம் இல்லாதது கூட இவ்வளவு மனசோடு உதவி பண்ணிருக்காரு. இயேசு இந்த கதையை சொல்லி முடிச்சதும் இந்த 3 பேர்ல யார் அந்த கொள்ளையடிக்கப்பட்டவனோட அயல்வாசின்னு கேட்டார். இந்த கேள்வி கேட்டப்போ எல்லாரும் கருணை காட்டினவங்க தான் பதில் சொன்னாங்க. இயேசு கடைசில இப்படி சொன்னார், நீங்களும் போய் இதே மாதிரி செய்யணும். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது.
இயேசு நம்மையும் நல்ல சமாரியன மாதிரி நடக்க சொல்லி கற்றுக் கொடுத்தார். சரி, இப்ப இந்த கதை நம்மோட பள்ளி வாழ்க்கையோட என்ன சம்பந்தம் இருக்கு? உதாரணம் சொல்லட்டுமா? நம்ம வகுப்புல ஒருத்தர் ஹோம் ஒர்க் செய்யும் போது சரியா வரலன்னு கவலைப்படுறாங்க. கணிதம் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு அழுதுகிட்டு இருக்கும் நண்பர் இருக்கலாம். அப்போ நான் என்ன செய்யணும்? அவங்க பாத்தி இல்லன்னு நானே என் ஹோம் ஒர்க் மட்டும் பண்ணிக்கட்டுமா? அல்லது அந்த நண்பரிடம் போய் என்னாச்சுன்னு கேட்கலாமா? நான் தெரிஞ்சது இருந்தா உதவுறேன் சொல்லன்னு கேட்கலாமா? நல்ல சமாரியர் மாதிரி நாமும் அந்த நண்பருக்கு முதலில் கை நீட்டித்து உதவணும் என்ற மனசு வைக்கணும். இன்னொரு உதாரணம் சொல்லட்டுமா? விடுமுறை நேரத்தில் ஒருத்தர் தனியா உட்கார்ந்திருக்காங்க. யாரும் அவரோட விளையாட வரலன்னு அவங்க தனிமையா இருக்கிற மாதிரி தெரியுது. அப்போ நாமும் அவங்க ஏன் தனியா இருக்காங்கன்னு கேட்கலாமா? அவங்க கூட விளையாடினா எனக்கும் சுவாரஸ்யமா இருக்காது என்று நினைச்சு நாமும் அப்படியே கடந்து போயிடலாம். ஆனா நல்ல சமாரியர் மாதிரி மனசு வச்ச நாம என்ன செய்வோம்? நீயும் கூட விளையாடலாமா அப்படின்னு முதலில் பேச ஆரம்பிச்சு நாம கூட கயிறு துள்ளி விளையாடலாமா கை நீட்டுவோம். அப்படி செய்தா அந்த நண்பர் எவ்வளவு சந்தோஷமா மகிழ்ச்சியா இருப்பாங்க. இந்த கதை சும்மா சிரமத்தில் இருக்கிறவர்களை உதவுறதுக்காக மட்டும் சொல்லப்படலை. நாம எப்போதும் எப்படியொரு மனசு வச்சு நண்பர்களை அணுகணும் என்று இது கற்று காத்தது. ஐபில்ல சாமுன் 3ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கு. நம்ம கையில உதவுற சக்தி இருக்குனா அதுக்கு தகுதியானவர்களுக்கு உதவுறதுல தயங்காம நம்மால முடிந்த அளவுக்கு மகிழ்ச்சியோட உதவணும் என்பதுதான் இந்த வார்த்தை. விழுந்த நண்பரிடம் நீ ஓகேயா என்று கேட்கும் சின்ன கவனம், அழிப்பான் கடன் கேட்கும் சின்ன நற்பண்பு, கஷ்டப்படுற நண்பருக்கு ஆறுதல் சொல்லும் ஒரு அன்பான வார்த்தை, இவை எல்லாமே இதெல்லாம் நல்ல சமாரியனின் மனசிலிருந்துதான் ஆரம்பிக்குது. நாம் பள்ளியில் நண்பர்களோடு இருக்கும்போது சில சமயம் போட்டி போடுவோம், சில சமயம் சண்டை போடுவோம், சில சமயம் புரியாமே ஏற்படும் நேரமும் இருக்கும். ஆனா அந்த நேரம் எல்லாமே என்று கேட்ட நல்ல சமாரியனின் உவமையை நினைச்சுப்பார். என்னோட உறவு நல்லதா இல்லாத நண்பர் ஆனாலும், எனக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டார் போல தோன்றும் நண்பர் ஆனாலும், என்னை கஷ்டப்படுத்தின நண்பர் ஆனாலும், அந்த நண்பருக்கு உதவி தேவைப்படும் போது நாம மனமுவந்து கை கொடுப்பதுதான் இயேசு நம்மிடம் எதிர்பார்க்கும் நடத்தை. கொலோசியர் 3:12 கூட இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், பரிசுத்தமும் அன்பும் பெற்றவர்கள் போல இரக்கம், இருதயமுள்ள இரக்கம், தாழ்மை, மென்மை, நீண்ட பொறுமை ஆகியவற்றை அணிந்து கொள்ளுங்கள். நாம் தேவனுடைய அன்புக்குரிய பிள்ளைகள் என்பதால் இரக்கமும் இருதயமுள்ள மனதோடும் நண்பர்களை அணுக வேண்டும் என்பதையே இந்த வசனம் சொல்கிறது. யாரையாவது உதவும் போது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உண்மையோடு உதவுவது மிகவும் முக்கியமானது. நான் உதவி செய்தால் நானும் பிறகு உதவி பெறுவேன் என்று நினைக்கலாம். அப்படி கணக்கிட்டு நினைக்கும் மனதல்லாமல் உண்மையில் இரக்கம் கொண்ட மனதோடு உதவ விரும்பும் தூய மனதோடு இருக்க வேண்டும். நல்ல சமாரியனின் உவமை நாம் எவ்வாறு அயலவர்களை அன்புடன் அணுக வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறது. இங்கே அயலவர் என்றால் நம் வீட்டுக்கு அடுத்த வீட்டில் இருப்பவர்களை மட்டும் குறிக்கவில்லை. நம் வகுப்பு நண்பர்கள், நம் பள்ளி நண்பர்கள், கூடவே தெருவில் சந்திக்கும் எல்லா மனிதர்களும் நம் அயலவர்களாக இருக்க முடியும். ஒருவருக்கொருவர் நல்ல அயலவர்களாக இருப்பது என்றால் ஒருவருக்கொருவர் கவனம் காட்டி மரியாதை செய்து உதவி செய்வது என்பதை குறிக்கும். இன்று இந்த கதையை பார்த்து நாம் எல்லோரும் சிறிய நல்ல சமாரியராக மாறி பார்க்கலாமா? பள்ளியில் நண்பர்களை சந்திக்கும் போது யார் கஷ்டப்படுகிறார்கள் என்று சுற்றி ஒரு பார்வை போடு. வீட்டு பாடம் செய்ய கஷ்டப்படுகிற நண்பர், மதிய உணவு நேரத்தில் தனியாக இருப்பவர், தவறு செய்து மனம் உடைந்திருப்பவர், அப்படிப்பட்ட நண்பர்களை கண்டால் தயங்காமல் அருகில் சென்று சிறிய உதவிக்கரம் நீட்டிப்பார். முதலில் கொஞ்சம் அசிங்கமாகவோ வெட்கமாகவோ இருக்கலாம். ஆனாலும் அந்த சிறிய செயல் நண்பருக்கு உண்மையில் பெரிய ஆதரவாக இருக்கும். அப்படியே உதவி செய்யும் நம் மனதிலும் வெப்பமும் மகிழ்ச்சியும் நிறைந்து வரும். ஒரு தடவை யோசிச்சு பார்.
எல்லா நண்பர்களும் நல்ல சமாரியனாக ஒருவருக்கொருவர் உதவி செய்து அக்கறை காட்டினால் நம் பள்ளி எவ்வளவு அருமையான இடமாக மாறும். ஒருவருக்கொருவர் சண்டையிடாமல், வெறுக்காமல், ஊக்கப்படுத்தி உதவி செய்யும் அப்படியொரு பள்ளி. அதை யோசிக்கும் போதும் நிச்சயமாக ரொம்ப சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் இல்லையா? நாமும் அப்படியொரு உலகத்தை உருவாக்க முடியும். அது ரொம்ப சிறிய செயலில் இருந்துதான் ஆரம்பிக்கிறது. ஒருத்தர் ஆரம்பிச்சா அது இருவராகவும் மூவராகவும் மெதுவாக அதிகமான நண்பர்கள் நல்ல சமாரியனாக நடந்து கொள்வார்கள். சிறிய விதை வளர்ந்து பெரிய மரமாகி அந்த மரங்கள் சேர்ந்து அழகான காடாக மாறுவது மாதிரிதான். அதனால நண்பர்களே, இன்று முதல் நம்மை சுற்றியுள்ள நண்பர்களுக்கு அதிக கவனமும் அன்பும் காட்டுவோம். யாருக்கு உதவி தேவை என்று கவனிக்கவும், முதலில் சென்று அன்பான வார்த்தைகள் பேசவும், சிறிய உதவியாவது மனதார செய்யவும். அப்படி செய்வதன் மூலம் நாமெல்லாம் இயேசு கற்றுக் கொடுத்த அன்பை நடைமுறைப்படுத்தும் அருமையான நல்ல சமாரியராக மாற முடியும். நாமெல்லாம் நல்ல சமாரியரின் மனதுடன் உலகத்தை இன்னும் அழகாக மாற்றுவோம். இப்போ நாமெல்லாம் இன்று கற்ற நல்ல சமாரியரின் மனதுடன் சேர்ந்து பிரார்த்தனை செய்யலாமா? 2 கைகளை ஒன்றாக வைத்து கண்களை மூடி நம்முடைய மனதை கனவுடன் சொல்லி பார்ப்போம். அன்பு நிறைந்த தேவபிதாவே, இன்று இயேசு சொல்லிக் கொடுத்த நல்ல சமாரியரின் உவமையின் மூலம் எங்களுக்கு மதிப்புமிக்க பாடத்தை கற்றுக் கொடுத்ததற்கு நன்றி. நாங்கள் பள்ளியில், வீட்டில், எங்கிருந்தாலும் சந்திக்கும் எல்லோரையும் அன்போடு மதிப்போடு வாழ உதவுங்கள். எங்களுடைய சுற்றிலும் உதவி தேவைப்படும் நண்பர்கள் அல்லது அண்டவர்களை பார்த்தால் தயங்காமல் அருகில் சென்று அன்பும் நற்குணமும் காட்டும் தைரியமும் ஞானமும் எங்களுக்கு வழங்குங்கள். சில நேரங்களில் எங்கள் உள்ளத்தில் சுயநலமான எண்ணங்கள் அல்லது சோம்பல் தோன்றினாலும் நல்ல சமாரியர் போல இரக்கம் மற்றும் கருணை காட்ட எங்கள் மனதை மாற்றி அமைக்கவும். எங்கள் சிறிய உதவியும் யாருக்காவது பெரிய ஆறுதல் மற்றும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்பதை எங்களுக்கு நினைவூட்டவும். எங்கள் அனைவரும் இயேசுவின் அன்பை போலவே அழகான பிள்ளைகளாக வளர வழிநடத்தவும். எங்கள் வாழ்வியல் ஒவ்வொரு பகுதியிலும் கடவுளின் அன்பை நடைமுறைப்படுத்தி வாழ விரும்புகிறோம். இந்த எல்லா வார்த்தைகளையும் உயிருள்ள இயேசுவின் பெயரில் ஜெபிக்கிறோம். ஆமென்.